மக்களே நம்ம நியர்பை மந்தால்பட்டி வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு மேகி ஷாப் இருக்குது. ஸோ மழை வேறு ஃபுல்லாக வருது. ஸோ நம்ம உள்ளே வந்துடுவோம். ஓகே ஓகே கேமராலாம் ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு, லென்ஸ் எல்லாம். நாங்கள் நம்ம ஆக்சுவலி எப்போ வந்தாலுமே இந்த செக் போஸ்ட், ஆக்சுவலி இது ஒரு செக் போஸ்ட். இது வந்து இந்த செக் போஸ்ட் கலர் ப்ளீட் ஆகிடுது. ஓகே நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த மந்தால்பட்டிக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து மேகி சாப்பிடுவோம். மேகி சாப்பிட்லான்ட்டு வாங்க. மேகி சாப்பிட்டு நான் எப்படி இருக்கு சொல்கிறேன். இப்போ இவனு சொல்லுவான், ஏய் எப்படா இருக்கு சொல்கிறா. துப்பாக்கா ஜெருக்கு ஜெருக்கு இங்கே ஓகே. நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வரும்போதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். எக் மேகி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பெப்பர் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி, இந்த எக்கெல்லாம் வேறு அப்படியே அங்கங்கே அப்படியே இருக்குது. சாலிடா சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் மந்தால்பட்டி வரீங்களோ இந்த கார்னராக இருக்கக்கூடிய ஷாப்பில் எக் மேகி ட்ரை பண்ணுங்க. வித்தவுட் மிஸ் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போவோம் வண்டி எடுத்துகிட்டு. ஓகே, நான் நெக்ஸ்ட் இதை கவர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்டே டியூன் காட்ஸ். அங்கே மக்களே மந்தால்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்மளோட ரைடு. பாருங்கள் இந்த ஃபாக் மத்தியத்தில் எப்படி இருக்குன்ட்டு. ஓ மை காட். ஆக்சுவலி இங்கே செக் போஸ்டிங் வந்து செக் போஸ்ட்டில் வந்து டிக்கெட் வாங்கணும். ஓகே, பேக்கை நம்ம இங்கே செக் போஸ்ட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி அவங்க அலோவ் பண்ணல, நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணதால அலோவ் பண்ணாங்க. ஸோ அதனால் பேக்கை செக் போஸ்ட்டில் வச்சுட்டு நாம் இப்போ சீதா மந்தால்பட்டி போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி மந்தால்பட்டி தானே இருக்கோம். பட் செக் போஸ்ட்லேருந்து முன்னாடி போகிறோம். ஓகே, இந்த வியூ எப்படி இருக்குது ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே வாங்க. பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் அப்படியே அந்த வியூவை மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, வெறும் மேடும் குழியுமா போகிறான் வழியெல்லாம். என் பைக்குக்காகவே பண்ண வழி மாதிரியே தெரியுது. ஃபுல்லாக அட்வென்ச்சர் வழி. ஃபாக பாருங்க. ஃபாகில் திடீர்னு மொத்தமாக மறையுது. அப்படி முன்னாடி வர வண்டி இதெல்லாம் எதுவுமே தெரியலை, அந்த அளவுக்கு ஃபாகு. எனக்கு லெஃப்ட் சைடில் தெரியுதெல்லாம் ஃபுல் பள்ளம். எனக்கு அந்த பள்ளத்தில் ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக ஃபாகாகவே இருக்குது, எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு ஃபாகு. முன்னாடி ஜீப்பெல்லாம் வருது. ஃபுல் பிளைண்டாக ரொம்ப இதாக ஃபாகாக இருக்கிறதுனால. ஓ மை காட். இங்கே பாருங்கள் மக்களே, இது உள்ள எப்படி இறக்க போகிறன்றது தான் இப்போ டாஸ்கே. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு எங்கே வந்துட்டு இருக்கான்னு தெரியல. லாஸ்ட் டைமெல்லாம் வந்தப்போ இதே மாதிரி பைக்கில் வந்துருந்தோம். அப்பயும் ஜாலியாக தான் இருந்துச்சு. இதிலெல்லாம் வண்டி ஓட்ட. இப்போ அவன் வருவான் பாருங்க, அப்படியே இதில் போவான், எப்படி போவான்ட்டு காட்டுவான். ஓகே பரவாயில்ல. ஓகே, நம்ம போவோம். ஜஸ்ட் அப்படியே இந்த வியூவை மட்டும் பாருங்க. ஓ மை காட். இங்கே பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் எவ்வளோ பெரிய குழி. இந்த குழிதெல்லாம் இங்கே பாருங்க, தண்ணி. Oh my god, oh my god. இந்த அளவுக்கு தண்ணி, ரோடு. ஆக்சுவலி இது வந்து ரீசெண்டாக ரெடி பண்ணதா நான் நியூஸ்லலாம் பார்த்தேன். இந்த பிளேஸ் எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் பார்த்தேன். பட் அது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் வாங்க போய் பார்ப்போம்.
நம்மள மாதிரியே ஒரு பைக் ஓடணும் போகுது எக்ஸ்பல்ஸ். நம்மளோட லெஃப்ட் ரைட்லலாம் வரங்க லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு, பார்க்க சூப்பராக அமேசிங்காக இருக்குது. கேமராவில் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிரிஸ்லிங் ஆட்டம் தான் இருக்கும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இது ஆக்சுவலி இந்த இடத்துக்கு சம்மரில் வந்தால் லைக் ப்ராப்பர் வியூ கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஃபாகெல்லாம் பார்க்க முடியாது, மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபாக் ஆகட்டும், இந்த பிரிஸ்லிங் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்க முடியும். பாருங்க, ஆக்சுவலாக நான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த தான் இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தான் இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் படு மோசமாக இருந்துச்சு. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்திருந்தேன். இந்த இடம்லாம் ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்துச்சு. பைக்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வேறு வெஹிக்கிளுக்கெல்லாம் இது ரொம்ப சிரமமாக இருக்கும் போகிறதுக்கு. அந்த ஃபாகு காற்றடிச்சு தூக்குது எங்களை. ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபாக். வண்டியை வந்து 3rd கியர் சேஞ்சே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரோட் கண்டிஷன் இருக்குது. 2nd கியர்லேயே போகிற மாதிரியே இருக்குது. பைக் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுது, ரோடு அந்த கண்டிஷனில் இருக்குது. நம்ம அங்கே போய் பைக்கை பார்க் பண்ணிடும் ஒரு இடத்துல. ಇದಾನ ಪ್ಯಾಂಟ್ ಎಡ್ತಕೊಂಬಿಟ್ಟ ಆಗತ್ತಾಗತ್ತೆ. ನಾನು ಹೊರದಾಗ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. மக்களே, ஃபைனலாக நம்ம மந்தாலப்பட்டி டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம பைக் வந்து அங்கே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நடந்து போனோம் ஆக்சுவலி. ஓகேவா, இவ்வளோ தூரம் நம்ம பைக்கில் வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நடந்து போனோம். ஓகே, மழை வேறு பேஞ்சிட்டே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டேஜை க்ளீனாக வச்சுக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுதான் பைக் வந்து நீங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். என் பைக்கில் ஏடிவி பைக்கில் வரதே ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. பட் ஆனால் அதில் வரது ரொம்ப ரிஸ்க்கு மொபைட்லலாம். இங்கே சிடான் வெஹிக்கல்ஸும் அவ்வளோ தான். சிடான்ஸும் எதுவும் அவ்வளோ பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த 4x4 ஆப்ஷன் எல்லாம் வண்டி இதாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இங்கே தார், மஹேந்திரா தார் 4x4 வெஹிக்கிள் இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி வேறு சிடான் டைப் வெஹிக்கல்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் அது வேஸ்ட் ஆச்சு. ஸ்ட்ரக் ஆகிடும். இங்கேனா ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும் அது மறுபடியும் எடுக்க எவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓன் வெஹிக்கல் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் 4x4 வெஹிக்கல் இருந்தால் ஓன் வெஹிக்கல் எடுத்துகிட்டு வாங்க. அட்வென்ச்சரான இடம் ஆக்சுவலி. இது வந்து ஏடிபி வெஹிக்கிளுக்காகவே பண்ண இடம் மாதிரியே இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ஏடிபி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, வெஹிக்கிள் தான் தார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி
உங்களுக்கு தார் அந்த மாதிரி 4x4 வெஹிக்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி இங்கே ஓட்ட. ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஓகே, ரெயின் ட்ராப்ஸ், ஃபாக் விழுந்து பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நடந்துட்டு வராங்க. ஃபுல் ஃபாகில் எல்லாம் கவர் ஆகிட்டாங்க. சரியான ஃபாகு. ಪ್ಯಾಂಟ್ ಹೋಗ ಸ್ಪೀಡ ಕೂಡ ಅಭ್ಯಾಸ ಇರೋದ ಕಣ. ಓಕೆ, இங்கே வந்து ஆக்சுவலி திடீர்னு எப்போ மழை வரும், எப்போ ஃபாக் இருக்கும், வெயிலெல்லாம் கண்டிப்பாக அடிக்காது. ஸோ மோஸ்ட்லி ஒன்று ஃபாகியாக இருக்கும், இல்லைன்னா திடீர்னு சடன் தான் ரெயின் வந்துடும். ஸோ எப்போ எது நடக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம ரெயின் கோட்டோட சுற்றலாம். நான் இந்த பிளேஸ்க்கு வரத்துக்காக 1 day பிஃபோரு ஜெப்டோல் ஆர்டர் போட்டேன். இந்த ரெயின் கோட்டை லைக் 399 தான். சடன் பிளானுக்கு எப்படி தேவைப்படும்ட்டு நைட்டை ஆர்டர் போட்டேன். ஓகே, பாருங்கள் வியூவை மட்டும் பாருங்கள். மக்களே, மழை வர துருது. ஸோ ஃபைனலி பிக்குக்கு வந்துட்டோம். பட் ஃபுல் ஃபாக் ப்ரிஸ்லிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியாது. கேமராவிலலாம் ஃபுல்லாக ஃபாக் ஆகிறதால எந்த அளவுக்கு வீடியோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல. மக்களே, சரியான மழை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக ஃபாக் ஆகிறதால ஒன்றுமே தெரில என்ன இதாகுது. சரியான மழை வந்துருச்சு, ஃபுல் மழை. கேமரா லென்ஸ்லாம் தண்ணி போகுது. ಅಲ್ಲೆಲ್ಲ ಕಾಣ್ದಲ್ಲ. அப்படியே மக்களை அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுற அளவுக்கு இங்கே ஃபுல் ஃபாகு ப்ரிஸ்லிங் ஃபுல்லாக. அதே அவனுக்கு மூஞ்சி இப்படி தேய்ச்சி இப்படி கழுவி விடலாம். அந்த அளவுக்கு ஃபாகு, சரியான ஃபாகு. என் வாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஓகே, வாய்ஸ் ஓரளவுக்கு கேப்சர் ஆகுது. ஓகே, மரண பங்கமாக இருக்குது பிளேஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே வரணும். கண்டிப்பாக மந்தாரப்பட்டி வாங்க எப்படியோ போவோம். மைக் வேறு என்ன இருக்குன்னு தெரியல. மைக்கெல்லாம் உள்ள தண்ணி போய் எல்லாம் நனைஞ்சிட்டு இருக்கா என்னன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சரியான எப்படி ஒரு வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுனால நினச்சிட்டு போகுதுன்னு ஃபுல்லாக வச்சு வாட்டுறானுங்க கேமராவை. மழையில் இப்படியெல்லாம் வந்து இங்கே நடந்து போக நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டுடுச்சு நம்மளுக்கு இந்த நேச்சர். நாங்கள் வரத்துக்கு முன்னாடி ரெயின் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம மேகி சாப்பிடும் போது ஒரு கட்டத்தில் ஃபுல்லெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஃபுல் ஃபாகாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இப்போ சரியான ரெயின். காலை ஏதாவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா நம்ம எங்கே போய் லேண்ட் ஆகுவோன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக நடந்து போகணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ரோடிங் தான் போய் ஆகணும். இப்படி நடந்து ஆஃப் ரோடிங் தான் அப்படி நடந்து போகணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் வியூ பாயிண்ட்.
இதுதான் ஆக்சுவலி ஃபைனல் வியூ பாயிண்ட். இந்த இடத்துல லைக் இந்த மாதிரி ரெயின் இல்லாமல் வந்து ஆக்சுவலி பார்க்க சூப்பராக இருக்கும். ஃபுல் சுற்றிலையும் மவுண்டன்ஸும் பார்க்க சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கும் இந்த இடத்துல. பட் ஹெவி ரெயின் வர்றதுனால உங்களுக்கு இந்த பிளேஸ் எல்லாம் ப்ராப்பராக கவர் பண்ணி காட்ட முடியல. ஜஸ்ட் அப்படியே இந்த வியூவை மட்டும் பாருங்க. சரியான ஒரு வியூ பாயிண்ட் இது வந்து. ஓகே, ஜஸ்ட் அப்படியே இந்த வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் பிரிஸ்லிங்காக இருக்கிறதுனால இங்கே இந்த அளவுக்கு கேமரா கவரேஜ் ஆகுதுன்னு தெரியல. சரியான மழை. ಹೌದಾ? ಆಕ್ಚುಲಿ இங்கே தண்ணி போகுது. என் ஃப்ரெண்டு காலை வச்சுட்டு சரியான கோல்டு அப்படின்னா, அட கடவுளே, ஐஸ் சில்டு ஐஸ் வாட்டர் மாதிரியே வருது தண்ணி. அதில் இவனுக்கு மறுபடியும் எங்கேயோ ஆஃப் ரோடிங் ஆட்டம் எங்கேயோ கிளம்பிட்டானுங்க. பட் மழை இல்லாமல் இருந்தால் பார்க்க பிளேஸ் சூப்பராக இருக்கும். நம்ம நடந்து வரும்போதெல்லாம் மழையே இல்லை ஆக்சுவலி. அப்போல்லாம் மழை கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு தான் மழை ஜாஸ்தி ஆகிடுச்சு. மேபி வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது கிளியர் ஆகுமா என்னவோ செக் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகல் மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் அந்த ஃபாக் எந்த அளவுக்கு இங்கே கவர் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, சரியான ஃபாகு. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், லைக் மோர் தென் 2 hours வெயிட் பண்ணோம். இங்கே சரியான மழை. ஃபுல்லாக கேமரா லென்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மழை வந்து எல்லாம் கவர் பண்ணுது. ஜஸ்ட் செக் பண்ணுங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக வியூ கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம அபே ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக செகண்ட் டைம் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் மக்களே, பாருங்கள். ஆக்சுவலி இங்கே அபே ஃபால்ஸ் ஆனால் இங்கே ஒரு ஜிப்லைன் இருக்குது. பர் பர்சன் 500 சார்ஜ் பண்ணுறாங்க. யாரன்னா நெக்ஸ்ட் டைம் வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம். சரி, அபே ஃபால்ஸ். ஓகே, ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக போவோம். ஓகே, அபே ஃபால்ஸ் போவோமா? ಅದೇ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಈಗ. மக்கள் அது ஆரஞ்சு இல்லையா, ஏதோ ஊறுகாய் போடக்கூடிய ஒரு காயம். சுற்றிலையும் பாருங்க, சுற்றிலும் இருக்கிறது எல்லாமே லைக் காஃபி எஸ்டேட். இது வந்து ஒரு எஸ்டேட் உள்ள இருக்கக்கூடியது தான் இந்த ஃபால்ஸ், அபே ஃபால்ஸ். மக்களே, நம்ம நேர போய் வந்துட்டோம். சரி, இந்த ஃபாரஸ்ட்டில் அந்த நாய்ஸ் மட்டும் அப்படியே கேளுங்க, சூப்பராக இருக்குது வாய்ஸ். பிரம்மாண்டமான பெரிய ஃபால்ஸ், அபே ஃபால்ஸ். OMG, இந்த ஃபால்ஸை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபால்ஸை பாருங்க. ஃபுல் அந்த ஃபால்ஸோட சவுண்டுக்கு என் வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்கணும்னு தெரியல.
ஓ மை காட், ஜஸ்ட் அப்படியே இந்த வியூவை மட்டும் பாருங்க. ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப மழை கம்மியாக இருந்ததுனால வாட்டர் ஒரு மாதிரி ஒயிட் கலராக பார்க்க கிளியராக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி மழை அதிகமாக வந்ததுனால வாட்டர் வந்து கொஞ்சம் மட்டியாக கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது பார்க்க. ஃபைனலாக நம்ம அபே ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பெங்களூர் போக போகிறோம். ஆக்சுவலி மழை பெய்யுது, மறுபடியும் மழை தோற ஆரம்பிச்சிருக்கு. சி மக்களே, ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். சரியான மழை. ஓகே, ஃபைனல் நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஓகே ஃபைனலாக ஒரு ஷாட் பார்த்துக்காங்க. ஓகே, நம்ம அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளம்புவோம். ஆக்சுவலி ரெயின் அதிகமாகிடுச்சு, ஸோ இங்கே இருந்தால் ஃபுல்லாக நனைஞ்சிடுவோம். ஸோ நம்ம அப்படியே கிளம்புவோம் நெக்ஸ்ட்டு.